Hi children, our next topic is a hierarchy of settlements. So settlements வந்து எத்தனையா டிவைட் பண்ணியிருக்காங்க, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கு கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அர்பன் செட்டில்மெண்ட்ஸ். The settlement in which most of the people are engaged in secondary and tertiary activities are known as urban settlements. ஸோ இதில் வந்து செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா இப்போ வந்து ரா மெட்டீரியலாக கொடுப்பாங்க, அவங்க வந்து ப்ரைமரி. அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க செகண்டரி. இந்த மிஷினரி ஒர்க்ஸ்லாம் பண்ணுறவங்க டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸ். இது எல்லாமே நம்ம எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்துருந்தோம் இல்லையா? இன் அதர் வேர்ட்ஸ், அர்பன் இஸ் ரிலேட்டட் டு சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ இந்த மாதிரி மிஷினரிஸ், இந்த ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் வந்து எங்கே ரன் பண்ணுவாங்க? மேக்ஸிமம் வந்து சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் தான் ரன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த அர்பன் ஏரியாஸ் எல்லாமே, அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? ரிலேட்டட் டு சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ். த வேர்ட் அர்பன் இஸ் ஆஃபன் யூஸ்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டவுன், சிட்டி, மெகா சிட்டி, கோனர்பேஷன், நெக்ஸ்ட்டு மெகாலோபோலிஸ். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் இந்த அர்பன் செட்டில்மெண்ட்ஸை சொல்லுவோம். ஸோ எதை வச்சு இந்த அர்பன் செட்டில்மெண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வேரி ஆகும். எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சைஸ் ஆஃப் பாப்புலேஷன். ஸோ அந்த சிட்டிலேயோ அந்த டவுன்லேயோ பீப்புள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத வச்சு இந்த அர்பன் செட்டில்மெண்ட்ஸை அவங்க பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ், அவங்களுடைய ஒர்க்கு. நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சர் தான் இருக்குது இல்லையா? ஸோ அதே போல் ஒவ்வொரு டவுன்லேயும் ஒவ்வொரு சிட்டிலையும் அவங்களுடைய ஆக்குபேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத வச்சும் இந்த அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன்னா அதை வந்து எப்படி வழி நடத்திட்டு போகிறாங்க, எப்படி வந்து அதை நிர்வாகம் செய்கிறாங்க, ஓகேவா? அது அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் அர்பன் செட்டில்மெண்ட்ஸை அவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு டவுன் பாருங்கள். டவுன் அப்படின்னா அது அர்பன் பிளேஸை தான் வந்து டவுன் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மினிமம் 5000 பீப்புள், அதாவது அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக 5000 பீப்புளை விட அதிகமாக இருக்கணும். ஓகேவா? மினிமம் 5000 பீப்புளாச்சும் அங்கே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து டவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் based on the function of that cities perform, they can be classified into following types of towns such as administrative, cantonment, academic, etc. ஸோ அந்த டவுன் ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக எந்த பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு. அதுக்கப்புறம் கண்டோன்மெண்ட் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பீப்புள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி ட்ரூப் பீப்புள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சோல்ஜர்ஸ் மட்டும் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம் குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து அகாடமிக், இந்த பர்பஸ்க்கு எல்லாமே வந்து இந்த டவுன் ஏரியாஸ் யூஸ் பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிட்டி அப்படின்னு சொன்னால் இது வந்து பெரிய அர்பன் ஏரியாஸை வந்து நம்ம சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த சிட்டி அப்படிங்கிறது லார்ஜ் அர்பன் பிளேசஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறோம். வித் நோ ஸ்ட்ரிக்ட் டெஃபினிஷன் டு செப்பரேட் இட் ஃப்ரம் ஸ்மாலர் டவுன். ஸோ இது வந்து நம்ம ஸ்மாலர் டவுன்லேருந்து செப்பரேட் பண்ணவும் முடியாது. City is nucleated settlement which multifunctional in character including an established central business district. ஸோ சிட்டி அப்படின்னு சொன்னோன்னா இது பார்த்திங்கன்னா டவுனை விட ரொம்ப கொஞ்சம் பெரிய ஒன்று. ஸோ நமக்கு எப்படி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் நிறைய பிளேசஸ் இருக்கோ அதே போல் அந்த சிட்டிஸ்குள்ளே என்ன இருக்கும்? நிறைய டவுன்ஷிப் ஏரியாஸ் இருக்கும். இன் இந்தியா an urban place with more than 1 lakh people is considered as a city. ஸோ இந்தியாவிலன்ட்டு கிடையாது, மேக்ஸிமம் எல்லா ஏரியாலையுமே 1 lakh பீப்புளை விட அதிகமாக இருக்கிற பிளேசஸ் எல்லாம் நம்ம சிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். மெகா சிட்டி அப்படின்றது என்ன? வெரி லார்ஜ் சிட்டி டிப்பிக்கலி வித் அ பாப்புலேஷன் ஆஃப் மோர் தென் 10 million people. 10 million பீப்புளை விட அதிகமாக இருந்தால் அதை வந்து மெகா சிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். மெகா சிட்டி அப்படின்றது ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்னும் சொல்லுவோம். ஒரு சிங்கிள் மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்னா மெகா சிட்டி அப்படின்ட்டு நேம் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் கேண்டான், டோக்கியோ, டெல்லி, மும்பை, இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த மெகா சிட்டிஸ். இந்த பாக்ஸ்குள்ளே பாருங்கள். டு யூ நோ
World Health Organization WHO suggests that among other things a healthy city must have. ஸோ மற்ற திங்ஸ் எப்படி இருக்கோ ஒரு சிட்டியில் அந்த சிட்டி வந்து ரொம்ப ஹெல்த்தி சிட்டி அப்படின்னா எதெல்லாம் இருக்கணும்? எ க்ளீன் அண்ட் சேஃப் என்விரான்மெண்ட். ஸோ அந்த சிட்டியில் எப்படி இருக்கணும்? க்ளீன் என்விரான்மெண்ட் இருக்கணும், அது போல் சேஃபாகவும் இருக்கணும். மீட்ஸ் த பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஆல் இட்ஸ் இன்ஹாபிட்டன்ஸ். அந்த சிட்டிக்கு அங்கே வாழ்கிற மக்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த பேசிக் நீட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும், அங்கே கிடைக்கணும். இன்வால்வ்ஸ் அ கம்யூனிட்டி இன் லோக்கல் கவர்மெண்ட். ஸோ அங்கே இருக்க பீப்புள் கூட கம்யூனிட்டியாக, அதாவது யுனைட்டியாக இருக்கணும். ப்ரொவைட் ஈஸிலி அக்சசபிள் ஹெல்த் சர்வீஸ். ஸோ அங்கே வந்து ஈஸியாக நமக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஏதோ சிக் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன உடனே வந்துட்டு ஹெல்த் சர்வீஸ் கிடைக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஹெல்த்தி சிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மெகாலோபோலிஸ். The word megalopolis is given for a large conurbation when two or more large cities whose total population exceeds 10 million. ஸோ அதாவது 5,000 people, 1 lakh people, 10 million people, இது எல்லாத்தையும் மில்லியன் பீப்புள், இது எல்லாத்தையும் எக்ஸீட் பண்ணி 10 மில்லியன் பீப்புளுக்கு மேலே இருக்கிற அந்த லார்ஜ் சிட்டிஸ் எல்லாம் வந்து இப்போ ஒரு சிட்டியில் இவ்வளோ பீப்புள் இருக்காங்க அப்படின்னா ஒரு 2 or more சிட்டிஸ் சேர்ந்ததுன்னா எவ்வளோ பீப்புள் இருப்பாங்க? மோர் தென் 10 மில்லியன் பீப்புள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸை வந்து மெகாலோபோலிஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். The region made up of cities between Boston and Washington DC is known as well-known megalopolis. So யூஎஸில் போஸ்டன் அப்படின்றது ஒரு நேம் ஆஃப் த பிளேஸ், சிட்டி. வாஷிங்டன் அப்படிங்கிறதும் சிட்டி. ஸோ அந்த சிட்டியிலேருந்து இந்த சிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் ஏரியாவை மெகலோபோலிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் கொல்கத்தா வந்து லார்ஜஸ்ட் அர்பன் ஏரியா, அதை வந்து மெகலோபோலிஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து காந்திநகர், சூரத், வேடோதரா, ராஜ்புட் in Gujarat are the important megalopolis cities in India. நம்ம இந்தியாவில் இந்த பிளேசஸ்க்கெலாம் வந்து மெகலோபோலிஸ், அதாவது நிறைய 10 மில்லியன் பீப்புளை விட அதிகமாக இருக்காங்களாம். நெக்ஸ்ட்டு கொனர்பேஷன். A conurbation is a region comprising of a number of cities, large towns and other urban areas that through population growth and physical expansion have merged to form one continuous urban or industrially developed area. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியலாக அந்த இடத்துல வந்து எல்லாமே கிடைக்கும், எல்லா நீட்ஸுமே இருக்குது அப்படின்னா ரொம்ப டெவலப்பான ஏரியாஸை வந்து டவுன், எத்தனை சிட்டியாக இருந்தாலும் சரி, லார்ஜஸ்ட் டவுனாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே அந்த பாப்புலேஷன் க்ரோத் கண்டிப்பாக அந்த இடத்துல அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீஜியனை, அந்த மாதிரி ஏரியாவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கொனர்பேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். வெஸ்ட் மிட்லாண்ட் இன் இங்கிலாந்து, த ரூர் இன் ஜெர்மனி, Randstad in the Netherlands are the examples of conurbation. ஸோ இந்த பிளேசஸ்லாம் வந்து இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ். மும்பை, மகாராஷ்டிரா, கர்கான், ஃபரிதாபாத் இன் ஹரியானா, நோய்டா இன் உத்தரப்பிரதேஷ் ஆர் த conurbation cities of India. ஸோ நம்ம இந்தியாவில் எந்தெந்த பிளேசஸ் கொடுத்துருக்காங்க? மும்பை, கோர்கான், ஃபரிதாபாத், நோய்டா, இந்த பிளேசஸ்லாம் வந்துட்டு conurbation cities அப்படின்ட்டு சொல்லுவோம். Satellite town. A satellite town is a town designed to house the overpopulation of a major city but is located well beyond the limits of that city. ஸோ இப்போ ஒவ்வொரு சிட்டியில் வந்து பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த லிமிட்டை தாண்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடிய பீப்புளை எல்லாம் வந்து தங்க வைக்கிறதுக்கு தான் ஒரு டவுன் ஏரியா. அந்த டவுன் தான், அதை தான் என்ன சொல்கிறோம்? சேட்டிலைட் டவுன் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓவர் பாப்புலேஷனாக இருக்கிறத வந்து லிமிட்டாக்கி சேட்டிலைட் டவுனில் ஹவுஸ் பண்ணி வைக்கிறோம். சேட்டிலைட் டவுன்ஸ் ஆர் ஜென்ரலி லொக்கேட்டட் அவுட் சைட் த ரூரல் அர்பன் ஃப்ரிஞ்ச். ஸோ இந்த சேட்டிலைட் டவுன்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க? அந்த ரூரல் ஏரியாவை விட வெளியில் தான் இருக்குமா. In India, most satellite towns are purely residential in character. ஸோ அதாவது அந்த ரெசிடென்ஷியல் அப்படின்னா அவங்க வந்து பெர்மனண்ட்டாக அந்த பிளேஸ் அங்கேயே இருக்கிறாங்க இல்லையா, தங்கி இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அங்கேயே தங்கி இருக்கிறதுக்கான சம் டவுன் ஏரியாஸ் தான் சேட்டிலைட் டவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
அது எங்கெங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க. Satellite towns occasionally present a look of twin towns such as Derry and Dalmia Nagar in Rohtas district of Bihar. ஸோ இந்த பிளேஸில் வந்து சேட்டிலைட் டவுன் அமைஞ்சிருக்கு. they may be connected with roads. ஸோ இந்த ட்வின் டவுன்ஸ் அந்த டெரி அண்டு டால்மியா நகர் இந்த ரெண்டுமே வந்து சிட்டிஸ் தான், டவுன்ஸ் தான். அந்த பிளேஸை வந்து ரோடு தான் வந்து கனெக்ட் பண்ணுது. அப்புறம் பாட்னா, பாருனி, வாரணாசி, ஹாஜ்பூர் இது எல்லாமே வந்து some other examples. See next smart city. In an urban region, a city which is very much advanced in terms of infrastructure, real estate, communication and market availability is known as a smart city. ஸோ ஒரு ரீஜியனில் இப்போ ஒரு சிட்டி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக எல்லா தேவைகளையுமே பூர்த்தி செய்யுது. அந்த பிளேஸை பார்க்குறதுக்கே லுக்காக நீட்டாக தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கிறதும், அங்கே வந்து பீப்புளோட கம்யூனிகேஷனும், அதுக்கப்புறமா மார்க்கெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லா அவைலபிலிட்டியுமே இருக்குது. அப்படி இருக்குது. இல்லை அப்படின்னே எதையும் சொல்லக்கூடாது. எந்த திங்ஸ் நம்ம வாங்குறதா இருந்தாலும் சரி. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்மார்ட் சிட்டி. ஓகேவா? நம்ம தேவைக்கு வந்து பக்கத்தில் வந்து ஓடி போய் ஒரு ஹெல்ப் கேட்டாலுமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஏரியா, அந்த சிட்டியை தான் என்ன சொல்கிறோம்? ஸ்மார்ட் சிட்டி. The first 10 smart cities of India. நம்ம இந்தியாவில் 10 ஸ்மார்ட் சிட்டிஸ் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்க. புவனேஸ்வர், பூனே, ஜெய்ப்பூர், சூரத், லுதியானா, கொச்சி, அகமதாபாத், சோலாப்பூர், நியூ டெல்லி அண்ட் உதய்பூர். அதே போல் நம்ம தமிழ்நாடும் வந்துட்டு 12 மேஜர் சிட்டிஸ் வந்து ஸ்மார்ட் சிட்டிஸாக மாறி இருக்கு. என்னென்னு பாருங்கள். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருப்பூர், சேலம், வெள்ளூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திண்டுக்கல் அண்ட் ஈரோடு. ஸோ இந்த பிளேசஸ்லாம் ஸ்மார்ட் சிட்டிஸ் இன் அவர் தமிழ்நாடு. ஓகே. சி அர்பன் ஏரியாவுக்கும் ரூரல் ஏரியாவுக்கும் டிஃப்ரென்ஸ். ரூரல் ஏரியாஸ் ஹவ் predominantly primary activities. ஸோ பேசிக் ஆக்டிவிட்டி, ரா மெட்டீரியலை இப்போ காட்டன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? காட்டன் போட்டு அந்த பஞ்சை மட்டும்தான் விற்போம். ஸோ அது ரா மெட்டீரியல். அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ ஒர்க் இருக்குது. மில்லுக்கு போகணும், அது வந்து சீடு தனியாக, அந்த காட்டன் தனியாக பிரிக்கணும். அதுக்கப்புறம் அந்த காட்டனை வச்சு நூலாக்கணும். அந்த நூலில் வச்சு என்ன பண்ணுவாங்க? ட்ரெஸ் மேக் பண்ணுறாங்க, கிளாத்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இவ்வளோ ஒர்க் இருக்குது. ஸோ அதில் ப்ரைமரி ஆக்டிவிட்டி என்னது? அக்ரிகல்ச்சர் தான். அந்த மாதிரி அர்பன்னா முன்னையே சொல்லியிருந்தோம். டவுன்ஸ் அண்டு சிட்டிஸ் வந்து இந்த செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறது தான் அர்பன் ஒர்க்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதான் மிஷினரி ஒர்க்ஸ் எல்லாமே, மேனுஃபேக்சரிங் ஒர்க்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரீஸ், அது எல்லாமே வந்து அர்பன் ஏரியாஸ். ஸ்பேர்ஸ்லி பாப்புலேட்டட். ரூரல்னால் வந்து அங்கங்கே பீப்புள் இருப்பாங்க. அதாவது ரொம்ப அதிகமாக பீப்புள் இருக்க மாட்டாங்க. பாப்புலேஷன் அதிகமாக இருக்காது ரூரல் ஏரியாஸில். பட் அர்பன் ஏரியா, சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பீப்புள் வந்து நிறைய எங்கே பார்த்தாலுமே பீப்புளில் தான் கஜன்னு இருக்கும். பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரூரலில் வில்லேஜஸ் அண்ட் ஹேம்லெட். வில்லேஜஸ்லேயே பீப்புள் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. ஹேம்லெட் அப்படிங்கிறது வில்லேஜஸை விட பீப்புள் கம்மியாக இருக்கிற ஏரியாஸை ஹேம்லெட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அர்பனில் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் அதுதான் வந்து அர்பன் சொல்லுவோம். ரூரலில் என்ன இருக்குது? அக்ரிகல்ச்சுரல் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அக்ரிகல்ச்சுரல் ஒர்க்ஸ். அதில் வந்து அக்ரிகல்ச்சுரல் ஒர்க்ஸ்க்கு அப்புறமா மற்ற வேலையெல்லாம் நடக்கிறது. இதில் அக்ரிகல்ச்சுரல் ஒர்க்ஸ் இருக்காது. அப்புறம் சிம்பிள் அண்ட் ரிலாக்ஸ்டு லைஃப் இதில் ரூரலில். இதில் எப்படி இருக்கும்? அர்பனில் ரொம்ப ஃபாஸ்ட் ஒர்க்காக இருக்கும். ரொம்ப ரிஸ்கியான லைஃப்பை நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கும் அர்பனில். Okay, that's all this lesson students. Thank you.